வணக்கம் மக்களே. ஒவ்வொரு டீமா T20 அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரியா. இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு லேட்டஸ்ட் ஸ்குவாட். இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தோம், இங்கிலாந்து பார்த்தோம், இந்தியா பார்த்தோம். இப்போ ஒரு பொட்டன்ஷியல் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. போன தடவை அவங்க வந்த போது ஏதோ அவங்களுக்கு அந்த இது மிஸ்ஸிங்கா இருந்தது. போன வருஷம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட ப்ரிவியூல இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி கிட்ட வந்தாங்க. கிட்ட அவங்களால அதுக்கு மேல அந்த பர்ஃபார்மன்சஸ் நார்மல் ஐசிசி டிராபியில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை ரிப்பீட் பண்ண முடியல. இப்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் எப்பவுமே ஒரு டீமை எவாலுவேட் பண்றேன்னா இட் ஆல் பி பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். இப்ப இந்தியால ஜெயிக்கிறதுக்கு வின் ஃபேக்டர் எந்த மாதிரியான காம்பினேஷன் பேட்டிங்லயும் போலிங்லயும் வேணும், அது உங்களுக்கு இருக்கா, எப்படி ரிசோர்சஸ் யூஸ் பண்ண போறாங்க, தென் வாட் சான்சஸ் ஹேவ் யூ காட் டு ப்ரோக்ரஸ். அதாவது ஒரு டீமை இந்த டீம் கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்க. ஏன்னா அந்த ஒன் பேட் டே கேன் ஹேப்பன் டு எனி குட் டீம் வித் குட் காம்பினேஷன் பிளேயிங் குட் கிரிக்கெட், பேட்ஸ்மேன் ஷோயிங் ஃபார்ம், போலர் ஷோயிங் ஃபார்ம். அந்த ஒரு நாள் எதுவுமே சரியா போகாம போயிடும். அதனால இஃப் எனி டீம் before the start of the tournament, based on the combination, based on what resources they have got, are good enough to get into semi-finals, அதாவது 2 லீக் ஸ்டேஜஸ் தாண்டி செமிஃபைனல்ஸுக்கு வராங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் that is a very good achievement. அதுக்கப்புறம் wherever they go, the achievement adds on to it. So இவங்க ஒரு 15 member squad அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Yes, unfortunately Mitchell Starc is going to be a massive miss. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த டீமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல் பேசஸ் கவர்ட் மாதிரி இருக்கு. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண 15ல ப்ராபபிள் பாசிபிள் ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Travis Head is going to open with the captain Mitchell Marsh. Number 3 is going to be the wicket keeper Josh English. Number 4 Cameron Green. Number 5 நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா Tim David. Number 6 Glenn Maxwell. Number 7 Marcus Stoinis. Number 8 Patrick Cummins. Number 9 Nathan Ellis. Number 10 Adam Zampa. Number 11 Josh Hazlewood. இப்ப இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பாத்துருவோம். அதுக்கப்புறம் காம்பினேஷன் வருவோம். இவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அப்படின்னு. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேதன் எல்லிஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ஸ்டார்டர் கன்சிடரிங் இந்தியால அவர் போடுற பேக்கப் அண்ட் ஸ்லோ டெலிவரிஸ், அதுக்கப்புறம் ஃபீட் யார்க்கர்ஸ், டெத் ஓவர்ஸ்ல வேர் இட்ஸ் கோயிங் டு பி வைட்டல் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் இன் தி லாஸ்ட் 6 overs. எல்லிஸ் வில் பி ப்ரிஃபர்ட். அவருக்கு ஒரு பேக்கப்னு பாத்தீங்கன்னா Xavier Bartlett is also going strength to strength என்ன பொறுத்த வரைக்கும். பட் நேதன் எல்லிஸ் அளவுக்கு ஒரு 3-dimensional போலரா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். பட் இஸ் வெரி குட் அண்ட் he can bat as well. ஸோ அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. அதாவது 4 பேரு ரிசர்வ்ஸ் வெளியில இருக்காங்கன்னா நீங்க எப்படி ஒரு டீமை எடுக்கணும் ரிசர்வ்ஸ்னா, whichever player you are not certain to make it to the playing 11 on a consistent basis throughout the tournament, அவங்களுக்கு பேக்கப் எடுக்கணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிக்கிறாங்க, பேட் கமிங்ஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் a certain status. So the fast bowling department they want to one backup, that is Xavier Bartlett for Nathan Ellis to take care. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட்டுக்கு நீங்க ஒரு ஸ்பின்னரோட நீங்க போகவே முடியாது. சோ அதனால ஈவன் தோ ஜாம்பா இஸ் கோயிங் டு பிளே நோ மேட்டர் வாட், ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 4 ஓவர்ல 50 ரன் போனாலும் ஜாம்பா இஸ் ஷூர்லி கோயிங் டு பிளே. தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். அவருக்கு ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா இந்த மேட் குனமேன், நம்ம இந்தியாவோட ஒரு ஆனார் அந்த T20 சீரீஸ்ல, வெரி குட் போலர், டிஃபென்சிவ் போலர், நாட் அ விக்கெட் டேக்கிங் அட்டாக்கிங் போலர் லைக் ஜாம்பா, அ டிஃபென்சிவ் போலர். சோ இவங்க எப்படி யோசிப்பாங்க, பயங்கரமா ஒரு மாதிரி ஒரு திருப்புலி அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப யோசிப்பாங்க நேதன் எல்லிஸ உக்காத்தி வச்சுட்டு கூனமேனையும் ஆடிடலாமா அப்படின்னு. ஆனா ஸ்டாயினிஸாலையும் போலிங் போட முடியும், கிரீனாலையும் போலிங் போட முடியும். அந்த பிளெக்சிபிலிட்டிக்காக கூனமேன் எடுத்திருக்காங்க டிக்கு. அதுக்கப்புறம் மீதி 2 ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் கோயிங் டு பி மேத்யூ ஷாட். இவங்க டாப் 3ல யூஸ் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணணும், கிளென் மேக்ஸ்வெல்ல டிராப் பண்ணிட்டு மேத்யூ ஷாட்டை நம்பர் 3 ஆடணும். ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 4, கிரீன் 5, டேவிட் 6. அது ஒரு ஆப்ஷனு. அத செகண்ட் ஆப்ஷனா பண்ணுவாங்க இப்ப, ப்ரொவைடட் மேக்ஸ்வெல் டசன்ட் ஃபயர். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மேட் ஷாட் இஸ் டாப் 3 பேட்டரு,
அந்த டாப் ஆர்டர்ல இஸ் அ வெரி குட் பிளேயர். ஸ்பின்னும் வந்து 3 ஓவர்ல துண்டா போட்டுருவாரு. பவர் பிளே எல்லாம் ஒரு சில இதெல்லாம் போடுறாரு, லெப்ட் ஹேண்ட் டக்குன்னு பவர் பிளே அவர் கொடுத்துறாங்க. இஸ் அ வெரி வெரி மெச்சூர்ட் கிரிக்கெட்டர். கண்ணா பண்ணலாம் அடிக்க மாட்டாரு, கரெக்டா மெஷர்டா அடிப்பாரு. இஸ் ஆல்சோ பி ஒன் கை இஸ் கோயிங் டு பி கன்சிஸ்டன்ட் ஃபார் தம் இஃப் ட்ரஸ்டட். ஸோ மேக்ஸ்வெல் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ்வெல் வந்து அன்பார்ச்சுனேட் ஃபயர் அல்ல, அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படியே கீழே வரும். அதாவது 3 இஸ் கோயிங் டு பி ஷார்ட், 4 is going to be English, 5 is going to be Green, 6 is going to be David, 7 is going to be Stoinis. So எந்த பேலன்ஸுமே உங்களுக்கு இதாகாது, லைக் டு லைக். ஸோ உங்களுக்கு மேக்ஸ்வெல் ஆடுற அந்த நம்பர் 6ல டிம் டேவிட் வந்துருவாரு. ஸோ அந்த காம்பினேஷன் எங்கேயுமே உங்களுக்கு உடையாது. ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தம். இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பர் கானலி. ஸோ இவங்க எப்படி யோசிப்பாங்க, இப்ப நான் வந்துட்டு ஒரு இது சொன்னேன், அதாவது நேதன் எல்லிஸுக்கு பதிலா மேத்யூ கியூனமேனை எடுத்துட்டு வருவாங்க, பிச்சு திரும்பிச்சுன்னா அவங்க இன்னொன்னும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப கிளென் மேக்ஸ்வெல் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மேத்யூ ஷாட் எடுத்துட்டு வந்தா ஆர்டரை மாத்தணும். கூப்பர் கானலி கேன் ஆல்சோ பி a substitute to him. That is option number 1. He can also bat at number 6. A left-hander, capable left-arm spinner, a brilliant fielder. He can slot in at number 6. அந்த தலைவலியே ஒழிஞ்சுது. ரெண்டாவது ஆப்ஷன், இப்ப இவங்க வந்து ஜாம்பா ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, நல்ல ஒரு திரும்புற ஒரு பிச்சுன்னா நான் என்ன சொன்னேன், எல்எஸ்க்கு பதிலா கூனமேன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அப்ப கூப்பர் கானலியும் இவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் கூப்பர் கானலி கேன் போல். இதுல அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தே கேன் ஈவன் கோ வித் 4 ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ். ஒரு போலர் ஏமாத்துற போலர் வச்சுட்டு அவங்க போனா கூட உங்களுக்கு வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸால 2 ஓவர் போட முடியும். நோ ஒன் கேன் டேக் இட் அவே ஃப்ரம் தட். சோ இப்ப கிளென் மேக்ஸ்வெல்லால 2 ஓவர் போட முடியும், ஷார்ட்டால 2 ஓவர் போட முடியும், கூப்பர் கானலியால 2 ஓவர் போட முடியும், கேமரூன் கிரீன் அவர் ஃபுல் ஃபிட்னஸ்க்கு வந்தான்னா அவரால் 2 ஓவர் போட முடியும் போது ஒரு வெல் ஆயில்டு யூனிட். இப்ப இனிஷியல் பிளேயிங் 11 நான் அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் கோயிங் டு பி டிராவிஸ் அட் மிச்சல் மார்ஷ், ஜாஷ் இங்கிலீஷ் த விக்கெட் கீப்பர், கேமரூன் கிரீன் அட் 4, டிம் டேவிட், Glenn Maxwell, Marcus Stoinis, Pat Cummins, Nathan Ellis, Adam Zampa and Josh Hazlewood இப்படிதான் போவாங்க. ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நார்மலி நான் தான் சொல்லுவது thumb rule to have the second wicket keeper as a backup because you don't know what is going to happen. இப்போ திடீர்னு ஜாஷ் இங்கிலீஷ் வந்து you just waking up with a upset stomach ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் பாய்சனிங் ஏதோ ஒன்று ஆச்சு, என்ன வேணாலும் நடக்கும். நீங்க லைஃப்ல நத்திங் கேன் பி ப்ரெடிக்டபிள். அப்படி பாத்தீங்கன்னா they are going to struggle. இப்ப உங்களுக்கு யாருமே வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஒரு கிளவுஸ் யாருமே போட்டது கூட கிடையாது, உங்களுக்கு அங்க மாட்டிப்பாங்க இவங்க. சோ அவங்க அதெல்லாம் யோசிக்காம அதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, நீ இப்படி ஆகும் அப்படி ஆகும், உனக்கு நாளைக்கு வயிற்று வலி வரும் பல்லு வலி வரும் அப்படின்னு நினைச்சலாம் வாழ முடியாது. This is going to be the right squad. I want to make sure everything is covered. I want to make sure the right replacements are there. If I want to change my combination, I'm going with it அப்படின்னு போயிருக்காங்க. சோ இந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஹேசல்வுட்டுக்கு இருக்கு, பவர் பிளேல கமின்ஸுக்கு இருக்கு, எல்லிஸாலையும் பவர் பிளே நல்லாவே போட முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ இவங்களுக்கு வந்து பவர் பிளேல வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடிய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த லெத்தல் ஃபாஸ்ட் போலிங் இன்ஸ்பைட் ஆஃப் மிஸ்ஸிங் மிச்ச ஸ்டார்க்கு ஸ்டில் இஸ் அவைலபிள். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு பிஃபோர் கோயிங் டு ஸ்பின்னர்ஸ் they got Marcus Stoinis who can also do the support job as a fast bowler, medium fast bowler. Cameron Green can also step in. So that is literally பாத்தீங்கன்னா 5 fast bowling ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you got was one of the top 3 spinners. ஆதில் ரஷீத் எந்த அளவுக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு ஆடம் ஜாம்பா சொல்லுவேன். ஆடம் ஜாம்பா is also someone who is not afraid to give away a few runs or two, but is going to be always on the attacking side and he will pick up wickets in India. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Even though the pitches are going to be hard for spinners, it is going to be difficult. It's going to be placid tracks, அதுல சந்தேகமே கிடையாது. பட் ஆடம் ஜாம்பா is Adam Zampa. Adam Zampa is class. ஸோ ஆடம் ஜாம்பா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல். No matter what, Glenn Maxwell has been in a rough form of late for international cricket, but he is the most reliable spinner. நான் வந்து அவர் 2 ஓவர்ல 33 ரன் போய் பார்த்ததே கிடையாது. 2 ஓவர்ல 17 ரன் ஏமாத்தி போட்டுருவாரு. அதுல பவர் பிளேல கொடுத்தீங்கனால ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரவுண்ட் விக்கெட் வந்து ஏமாத்தி 2 ஓவர் போட்டுருவாரு. அந்த குவாலிட்டி கிளென் மேக்ஸ்வெலுக்கு இருக்கு. there is no second thoughts போது they can go with 3 or 4 overs of Glenn Maxwell's if he keep bowling well.
அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டால ஒரு ஓவர் ஏமாத்தி போட முடியுங்கும் போது பொட்டன்ஷியலி ஒரு 8 போலிங் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. சோ இது வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு அட்டாக் என்ன பொறுத்த வரைக்கும், கன்சிடர் த கண்டிஷன்ஸ் இன் இந்தியா. அடுத்தது அவங்களோட பேட்டிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ் ரெண்டு பேரும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் அப்படி இப்படி அங்க இருந்து ஆல் ஆஃப் சடன் ஓப்பனிங் அவர் வந்து ஆஷஸ்ல இறங்கணும் பழைய டிராவிஸ் ஹெட் தெரியுது. மார்ஷ் அடிச்சுனே தான் இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்கில் லெவல்ஸை நான் பார்த்திருக்கேன். பட் அவர் பெருசா டெலிவர் பண்ணல. ஈ கேன் பி டிஸ்ட்ரக்டிவ் ஆன் இஸ் டே, ஆன் இஸ் கிவன் டே. அதுல சந்தேகமே கிடையாது. கேமரூன் கிரீன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த T20s பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு ஒரு 6 மாசமா. அதனால அதுல எந்த இதுவும் கிடையாது. டிம் டேவிட பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு அடிக்காத இடமே கிடையாது. ஆக்சுவலி சிபிஎல்ல வெளுத்து வாங்கினாரு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் ஆஸ்திரேலியாவோட வெளுத்து வாங்கினாரு. இந்த T10 லீக்ல தனியால நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. வேற லெவல் அவன் ஆடிட்டு இருக்காரு. Glenn Maxwell is Glenn Maxwell. What all they are expecting from Glenn Maxwell at number 6? 9 பால்ல 19 ரன், 9 பால்ல 21 ரன். அத கிளென் மேக்ஸ்வெல் பண்ணி 2 ஓவர்ல 17 ரன் கொடுத்தானா, that is going to be a tick also for them. Marcus Stoinis is playing according to the situation. எடுத்த உடனே வந்து எக்கணும்னா எக்கறாரு. அப்படி இல்ல சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறோம்னாலும் அவர் அடிக்கிறாரு. சோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் டாப் 7 இது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பவர்ஃபுல் டாப் 7. அவங்களுக்கு வந்து பிளேயர் இருக்கு, டெவஸ்டேட்டிங் கேப்பபிலிட்டி ஆஃப் டேக்கிங் த கேம் அவே இருக்கு. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இவங்க. யாருமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு மக்கள்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஜாஷ் இங்கிலீஷ் 2 பக்கம் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல்ல பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஆல்சோ நாட் பேட் when it comes to spin. Green is also a decent player of spin. Marsh is also a decent player of spin. Head is also a decent player of spin. அப்படிங்கும்போது ஒரு பவர் பேக்ட் டாப் 7. And then உங்களுக்கு Cummins can also score that 15 of 7 balls if needed batting at number 8. அப்படிங்கும்போது இது ஒரு சூப்பர்ப் டீம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க எப்படின்னா அந்த மாதிரிதான் யோசிச்சுதான் கூப்பர் கான்லி எடுத்திருக்காங்க. இல்லைன்னா இன்னொன்னு அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த செகண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னா தட் இஸ் சேலஞ்சிங் ஜாஷ் இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ணல ஆஸ்திரேலியன் டீம்ல. ஆனா அந்த குவாலிட்டிக்கு டூ தே ஹேவ் சம்மன் ஹூ டிசர்வ் டு பி இன் த ஸ்குவாட் அவங்களுக்கு தெரியல அந்த ஆன்சரு. சோ அவங்க எப்படி பாக்குறாங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் காம்பினேஷன், இப்ப நான் சொன்ன மாதிரி மேத்யூ ஷாட் உள்ள கொண்டாந்து எல்லாத்தையும் கீழே வந்தாலும் எந்த விதத்துலயும் காம்பினேஷன் அடியே வாங்காது. அதுதான் சைன் ஆஃப் அ சாம்பியன் டீம் அப்படிங்கிறது. ஒரு இதை நீங்க இங்க மாத்தினீங்கன்னா கண்ணப்பண்ணான்னு அங்க மாறும். இந்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து இவனை இங்க எடுத்து போடணும், அவனை எடுத்து அங்க போடணும். அந்த மாதிரி காம்பினேஷன் தெரியாம மாற்ற டீம் தான் be it a global league, be it ICC tournaments, அடி வாங்குதுன்னா that is where they really take the hit on their back. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா I don't see them having any problems whatsoever when it comes to the combination what they've got. ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்குன்னா, டிம் டேவிட் and பேட்ரிக் கமின்ஸ் are going under rehabilitation. இன்ஜுரினால டிம் டேவிட்டுக்கு வந்து அந்த இது போது பிக் பேஷ் போது இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கமின்ஸ் ஆஷஸ் போது இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க 2 பேரையும் கம்ப்ளீட்டா அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு, இன்னும் நிறைய டைம் இருக்கு, இன்னும் ஒரு 40 நாள் இருக்கு T20 வேர்ல்ட் கப்புக்கு. அவங்க வந்து ரொம்ப சின்சியரா சீரியஸா அவங்க 2 பேரையும் ரியா ப்ரோக்ராம்ல போட்டு they will make sure that both of them will be fit, available and raring to go for the T20 வேர்ல்ட் கப். அப்படிங்கும்போது போன T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தர they are going to be one of the strongest contenders to win the title அப்படின்னு சொல்றேன். டெஃபினட்டா இவங்க வந்துட்டு செமிஃபைனல்ஸுக்கு வருவாங்க. ஒவ்வொரு டீமா அலசிட்டு இருக்கோம். இந்தியா I feel that will make it to the semi-finals. I also feel England will make it to the semi-finals. I also feel Australia will make it to the semi-finals. இன்னும் நிறைய strong teams எல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். That is teams like New Zealand, டீம்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நிறைய டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து ஆனஸ்டான ஒரு ஒப்பீனியனை கொடுக்குறேன். I honestly feel that this Australian team has got the boots to go all the way. But as I said, செமிஃபைனல் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள்ல எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்கணும். The good things what you have continued to take your team to get into the semi-finals has to continue.
on the 2 days on the semi-finals and finals, and finally, if you want to touch the trophy, they are very well equipped. The combinations is right. They are very strong. கண்டிப்பா semi-finals போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் நீங்க சொல்லுங்க. Based on what I have suggested, ஆஸ்திரேலியா semi-finals போவாங்களா இல்ல வீக்கா தெரியுறாங்களா அப்படிங்கறது உங்களோட வியூஸையும் நீங்க கொடுங்க. We will keep entertaining you. அடுத்த episode is definitely going to be the fifth test match preview between Australia and England to be played at Sydney, which is famously called New Year Test match. We'll come back and entertain you for that. Until then, thanks a lot and bye-bye.